டெப்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நிறைய கைண்ட்ஸ் வந்து இருக்கு. லிக்விட் ஃபண்ட், ஓவர் நைட் ஃபண்ட், டைனாமிக் ஃபண்ட், கில்டு ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் என்னன்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இப்போ கரெக்டான வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான டெப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுமே வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. எக்ஸாக்டா எந்த டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டெப்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து என்னென்ன கைண்ட்ஸ்லாம் இருக்கு, அதுல என்னெல்லாம் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற ஒவ்வொரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் என்னென்ன ரிஸ்க் இருக்கு. இப்போ நான் ரிஸ்க்னு சொல்றது எதுனா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அண்ட் கிரெடிட் ரிஸ்க் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னது, பாண்ட்ஸ்னா என்ன, எஃப்டி அண்ட் சேவிங் அக்கௌண்ட்ல இது எந்த விதத்துல வந்து டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்றத இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றதுக்கான பேசிக் வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் போய் செக் பண்ணுங்க. இந்த டெப்ட் ஃபண்ட் அப்படின்ற இந்த அசெட் கிளாஸ் வந்து ரொம்ப வருஷமா இந்த இதா இருக்கு. அதுவும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல மோர் தென் 15 கேட்டகரிஸ் வந்து இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இருக்குது. நம்மள நிறைய பேர் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அதுல பாதி பேர் வந்து இதெல்லாம் நமக்கானது இல்லை, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம், இதுலலாம் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி, ஸோ நான் என்னோட பணத்தை வந்து நான் எஃப்டி அண்ட் சேவிங்ஸ் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து டோன்ட் வரி, இந்த வீடியோல வந்து என்னென்ன டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தாலும் அது ரெண்டு பாராமீட்டர்ஸ்ல வந்து எவாலுவேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்ன அப்படின்னா, இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்க பாண்ட்ஸோட மெச்சூரிட்டி டேட், அதாவது பாண்ட்ஸோட எக்ஸ்பைரி டேட். இப்போ பாண்ட் அப்படின்றது கம்பெனியோட டெப்ட்ஸ், அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி உங்க பணத்தை நீங்க அந்த கம்பெனிட்ட கொடுப்பீங்க. அதுக்கு ரிட்டர்னா அந்த கம்பெனி மந்த்லி பேசிஸ்ல ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்த இன்ட்ரெஸ்டோட சேர்த்து உங்களுக்கு ரீபே பண்ணுவாங்க. அந்த பாண்டோட மெச்சூரிட்டி பீரியட் வந்ததுக்கு அப்புறமா நீங்க பே பண்ண என்டையர் அமௌண்ட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. இப்போ இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க வாங்குற பாண்ட்ஸோட மெச்சூரிட்டி பீரியட் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன்ஸும் வந்து அதிகமா இருக்கும். பட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நீங்க வாங்க போற பாண்ட்ஸ்க்கு வந்து அதோட எக்ஸ்பைரி இயர் வந்து 3 இயர்ஸா இருக்கு அப்படின்னா அந்த என்டையர் 3 இயர்ஸ்க்குமே வந்து ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து ஃபிக்ஸடா இருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்னா என்னது, இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு வந்து 10 lakhs rupees கொடுத்துருக்கீங்க, அதுக்கு 6% இன்ட்ரெஸ்டோட சேர்த்து 3 வருஷத்துல ரீபே பண்றதா வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த 3 இயர்ஸ்க்குள்ள வந்து பேங்க்ஸ் அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து 7% கூட்டிட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த 6%லேயே வந்து ஸ்டக் ஆகி நிற்பீங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து என்ன பண்ணலாம், இப்போ நீங்க வாங்கின பாண்ட்ஸை விட பேங்க்ஸ்ல வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க 10 lakh rupeesக்கு வாங்கின அந்த பாண்டை வந்து டிஸ்கவுண்ட் ரேட்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 9,50,000 வந்து நீங்க சேல் பண்ணிட்டு அந்த 9,50,000 வந்து நீங்க பேங்க்ஸ்ல வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். பட் 10 lakhsக்கு வாங்கிட்டு நீங்க 9,50,000க்கு சேல் பண்ணா அது ஒரு ஷார்ட் டேர்ம் லாஸா தான் இருக்கும். இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச்னால வந்து லாஸ் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சம்மர் என்ன அப்படின்றத பார்த்தா உங்களோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து ஹையரா போக போக உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் வந்து ஹையரா தான் இருக்கும். செகண்ட் பாராமீட்டர் என்னன்னா, என்ன மாதிரியான கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்றத முக்கியம். பிகாஸ் எல்லா கம்பெனியுமே வந்து ஒரே மாதிரியான அவுட்கம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து நல்ல ஹெல்தியான ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கும், ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து நிறைய ரிஸ்க் இருக்கும். இந்த ரிஸ்கை பொறுத்து தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து வேரி ஆகும். இப்போ ரிஸ்க் அதிகமா இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து அதிகமா தான் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் மாதிரியான பாண்ட்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல ரிஸ்க் வந்து கம்மியா தான் இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன மாதிரியான டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஓவர் நைட் ஃபண்ட். இதோட நேம்ல இருக்க மாதிரியே வந்து ஒரு நைட்லயே வந்து இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து முடிஞ்சிடும். ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் தான் வந்து இந்த மாதிரியான கேட்டகரிஸ்ல வந்து பாண்ட்ஸை வந்து இஷ்யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் ஹை ரேட்ல. இந்த ஓவர் நைட் ஃபண்ட் வந்து சேஃபஸ்டா தான் இருக்கும். பிகாஸ் இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கும் கம்மியா தான் இருக்கும் அண்ட் ஆல்சோ கிரெடிட் ரிஸ்க்கும் வந்து இதுல கம்மியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபண்ட் வந்து லிக்விட் ஃபண்ட். இதுவும் வந்து ஓவர் நைட் ஃபண்ட் மாதிரியே தான், இதோட மெச்சூரிட்டி பீரியட் மட்டும் தான் வந்து டிஃபர் ஆகும். இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து 90 days ஆர் 3 months வரை இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட எக்ஸஸா கொஞ்சம் காசு இருக்கு, அது உங்களுக்கு 3 months அப்புறமா தான் தேவைப்படும் அப்படின்னா இந்த மாதிரி ஓவர் நைட் ஃபண்ட்லயோ இல்ல இந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட்லயோ வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நார்மலா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து கிடைக்கிற ரிட்டர்னை விட இதுல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அதிகமா கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற few categories வந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் மெச்சூரிட்டி டேட் மட்டும் தான் வந்து வேரி ஆகும். அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட், இதோட ஆவரேஜ் மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தா 3 to 6 months வரை இருக்கும். நெக்ஸ்ட் கேட்டகரி லோ டியூரேஷன் ஃபண்ட், இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து 6 to 12 months வரை இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட், இதோட மெச்சூரிட்டி பீரியட் 1 to 3 years வரை இருக்கும். நெக்ஸ்ட் மீடியம் டியூரேஷன் ஃபண்ட், இதோட மெச்சூரிட்டி பீரியட் 3 to 4 years வரை இருக்கும். நெக்ஸ்ட் மீடியம் டு லாங் டியூரேஷன் ஃபண்ட், இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து 4 to 7 years வரை இருக்கும். ஃபைனலா லாங் டியூரேஷன் ஃபண்ட், இதோட மெச்சூரிட்டி பீரியட்
பீரியட் 7 இயர்ஸ்க்கும் மேல இருக்கும். இப்போ நம்ம பார்த்த கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் மெச்சூரிட்டி பீரியட் மட்டும் தான் வந்து வேரி ஆகும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி பீரியட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கும் வந்து அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேட்டகரி, டைனாமிக் பாண்ட் ஃபண்ட். இது ஏன் இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டகரி அப்படின்றது பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபிக்ஸடாக வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 to 6 months வரை அதுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். அதை விட கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது. பட் இந்த டைனாமிக் ஃபண்டுக்கு வந்து இதுதான் மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு ஃபிக்ஸடாக வந்து இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் வந்து இருக்காரு. அவருக்கு வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தெரிய வருது. இந்த மாதிரியான செனாரியோல அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்மியான மெச்சூரிட்டி பீரியட் இருக்கிற அந்த மாதிரியான பாண்ட்ஸா பார்த்து அவர் பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ ஒரு லாங் டேர்ம் பாண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பாண்டோட மெச்சூரிட்டி பீரியட் முடிகிற வரை அதிலே ஸ்டக் ஆகி தான் இருக்கணும். இப்போ அதுக்கு அப்படியே ஃபிளிப் சைட்ல யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதே ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து ஆர்பிஐ வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிக்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டுனா இந்த மாதிரியான செனாரியோல வந்து அவங்க லாங் மெச்சூரிட்டி பீரியட் இருக்கிற பாண்ட்ஸை வந்து அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஓப்பன் மார்க்கெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்க போது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சதுனால அவர்கிட்ட இருக்கிற அந்த பாண்ட்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமா இருக்கும், கூடுதலா இருக்கிறதுனால அதுல மார்க்கெட்டுக்கு வந்து அதுக்கான டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கும். இதுல ரிஸ்கியான பெட் என்ன அப்படின்றத பார்த்தா ஆர்பிஐ வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா இல்ல டிக்ரீஸ் பண்ண போறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ அவர் பெட் பண்ண மாதிரி அது நடக்கல அப்படின்னா வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே அடி வாங்கிடும். ஸோ இந்த மாதிரியான ஃபண்ட்ல வந்து யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா வந்து சாவி இன்வெஸ்டர்ஸ், அதாவது இந்த ஃபீல்ட்ல வந்து பிராக்டிக்கல் நாலேஜ் அதிகமா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் வந்து இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்லாம் வந்து சூட்டபிளா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி வந்து கில்ட் ஃபண்ட். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இதுல வந்து கவர்மெண்ட் மாதிரியான செக்யூரிட்டிஸ்ல வந்து இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்றது அதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து 10 years வரையும் வந்து இருக்கும். இந்த மாதிரியான கேட்டகரியை யார் மோஸ்டா ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகமா விரும்பாதவங்க அண்ட் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் தான் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால இதுல கிரெடிட் ரிஸ்க் அப்படின்றது வந்து இருக்காது. பட் இதுல மெச்சூரிட்டி பீரியட் வந்து ஹையா இருக்கிறதுனால இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி வந்து கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட். கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து இந்த கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட். இதுல ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து டிஃபால்ட்டா ஹையர் ரிஸ்கா தான் இருக்கும். எந்த அளவுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா தான் இருக்கும். இதோட மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்றத பார்த்தா 3 to 5 years வரை இருக்கும். நெக்ஸ்ட் பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ டெப் ஃபண்ட். இந்த ஃபண்ட்ல பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல 80% இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். பப்ளிக் செக்டர் அப்படின்றது கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும். டெண்டன்சி வந்து இங்க லோவா தான் இருக்கும் அண்ட் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனும் இதுல இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையரா தான் இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில போத் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ரெண்டுமே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி வந்து கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட். இதோட நேம்ல இருக்கிற மாதிரியே வந்து 65% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹையர் ரிஸ்க் ரேட்டட் கம்பெனிஸ்ல தான் வந்து இருக்கும். எந்த இடத்துல ரிஸ்க் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல ரிட்டர்ன்ஸும் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அதிகமா தான் கிடைக்கும். இப்பதான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து இந்த கேட்டகரி வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்காது. ஒன்லி ஃபார் சாவி இன்வெஸ்டர்ஸ், அதாவது இந்த ஃபீல்ட்ல வந்து அதிகமான பிராக்டிக்கல் நாலேஜ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் வந்து இந்த கேட்டகரி வந்து சூட்டபிளா இருக்கும். பிகாஸ் இந்த கேட்டகரி வந்து ஒவ்வொரு டெசிஷனுமே வந்து அவ்வளவு முக்கியமானது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி வந்து ஃப்ளோட்டர் ஃபண்ட். ஃப்ளோட்டிங் ரேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா வந்து இந்த ஃப்ளோட்டர் ஃபண்ட். ஃப்ளோட்டிங் ரேட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன? இந்த கேட்டகரியில ஒரு பாண்ட் இருக்கு அப்படின்னா வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது வந்து ஃபிக்ஸடா இருக்காது. அதுக்கு பதிலா வந்து வேரியபிள் ரேட்டா வந்து இருக்கும். பிகாஸ் இதுல எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட எஃப்டி ரேட்டை வந்து 5.5% வச்சிருக்காங்க. இந்த பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எஸ்பிஐ அவங்க எஃப்டி ரேட்டை விட 2% அதிகமா வந்து தராங்க. ஸோ 7.5% இந்த பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கும். 3 monthsக்கு அப்புறமா எஸ்பிஐ அவங்களோட எஃப்டி ரேட்டை 6% வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்ட்ரா 2% சேர்த்து 8% வந்து இது சேஞ்ச் ஆகிடும். சோ எஸ்பிஐ வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து சேஞ்ச் ஆகும். இந்த கேட்டகரியில வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் வந்து 0வா தான் இருக்கும். சோ ஃபைனலா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அண்ட் கிரெடிட் ரிஸ்க் இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸும் வச்சு பார்த்து பிகினர்ஸ்க்கு வந்து எது சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓவர் நைட் ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட், ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட், அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட், லோ டியூரேஷன் ஃபண்ட், பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ டெப் ஃபண்ட், ஃப்ளோட்டர் ஃபண்ட். இந்த 7 கேட்டகரிஸும் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து சூட்டபிளா இருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து அதை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.